கண்டிப்பா சார். இவங்களோட பொருளாதாரம், தனவரவு இதெல்லாம் எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் இவங்களுடைய மகர ராசி, அதாவது இவங்க ராசிக்கு 2ஆம் இடம் தான் மகர ராசி. ஸோ அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பாத்தீங்கன்னா தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்க, ஸோ 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வை மூலமாக பார்க்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றதா நம்முடைய பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அப்புறம் நம்முடைய குடியரசுத் தலைவர்கள் இவங்களுடைய செயல்பாடுகளுக்கு எல்லா விதத்திலும் ஒரு எஸ்கார்டு பாதுகாப்பு இருப்போம். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஒரு பாதுகாப்போட தான் நம்முடைய தலைவர்கள் வெளியே வருவாங்க, நடந்து போவாங்க. காரணம் என்னன்னா அவங்க ரொம்ப முக்கியமானவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் முக்கியமானவர்கள் தெரியும். அதனால இவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. சோ அதே போலதான் நம்மளுடைய தனுசு ராசிக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த வட்டம் தான் கிடைக்க போகுது. தனிமையில இருக்கவங்க ஒரு மிகப்பெரிய பாதுகாப்புடன் மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய நபர்கள் மூலமாக அங்கீகாரம் பெறக்கூடிய பாதுகாப்பு கிடைக்க போகுது. அதாவது இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குருபவன் பார்க்கறதுனால நடுவுலதான் ராசி. அப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ள சிறப்பாக கம்பீரமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு சூப்பரா இருக்கு.